சிரிப்புங்கிறது அப்பா நார்மலா தான் சிரிப்பாங்க. சினிமாவில் சிரிக்கிறது போலலாம் கிடையாது. அந்த சிரிப்பு எப்போ வந்ததுனாக்கா, பிரபு சாரோட படத்துல வந்து வைத்தியரா அப்பா சின்னி ஜெயின் சார் அங்கிளுக்கு வந்து அப்பாவா பண்ண ஒரு கேரக்டர். அப்போ அவங்க அப்பா சிரிக்கும் பொழுது வந்து டைரக்டர் சொன்னாங்க, இது நல்லா இருக்கு, இது அப்படியே படத்துல கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அது தெரியும். ஸோ அங்கே சிரிக்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சிரிப்பு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால சினிமாவிலையும் வந்து எடுத்த உடனேலாம் வரல, கொஞ்சம் அதுலேயும் வந்து வாய்ப்புகள் தேடி வாய்ப்புகளுக்காக அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து முதல் படமாக நாகேஷ் அங்கிளோட பொய் சொல்லாதேங்கிறத அவங்க நடிச்சு, அதுக்கப்புறமும் உடனே எல்லாமே ஈஸியாலாம் வந்து சினிமா வாய்ப்புகள் கிடைக்கல. சொல்லுவாங்க கம்பெனியாக ஏறி 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 இறங்கி போயிட்டு ஒரு நாளன்னு போனாக்கா காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் ஒரு சினிமா கம்பெனி தேடி தான் போயிட்டே இருப்பாங்கன்னு. இவ்வளோ அந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து தான் வந்து சினிமா வாய்ப்புகள் அவருக்கு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு படம் அதான் மகேந்திரன் அங்கிளோட அந்த ஒரு கூட்டணி அவருக்கு வரும்போது அவரோட சேரும்பொழுது, அவரை பார்த்து அவருடைய அறிமுகம் கிடைத்து அவரோட சேரும்போது அப்பா வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா? நான் உங்களே கேட்குறேன், அவர் 20 ரூபாய் எடுத்துட்டு வந்தா இப்படி தானம் பண்ணிட்டு தான் இப்படி வீட்டுக்கு வருவாரு கேள்விப்படுறோம். அப்போ ஒரு மனைவியா வந்து எப்படி நீங்க உங்களுக்கு கோபம் உண்மையாவே வரும்? கேட்டா கடவுள் நமக்கு கொடுப்பாருமாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. உனக்கு என்ன கடவுள் கொடுப்பாரு? நான் கேட்பேன், வீடு வாங்கலை எவ்வளவோ கேட்டு கேட்டு பார்த்தேன், சரி போடல, விட்டுட்டேன். சரி ஹெல்ப் பண்ணட்டோன்னு விட்டீங்க. உங்களுக்கு கலைஞர் ஐயானா ரொம்ப பிடிக்கும், ரொம்பனா ரொம்ப. அது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் நீங்க. கண்டிப்பா, ஏன்னா அவரு மரித்த பிறகு வந்து எனக்கெல்லாம் ஒரு எந்த வருத்தமும் இல்லை, நம்மள எதுவும் கேட்கல அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனா அம்மாவை கேட்டுக்கலாம்ல அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் உண்டு. ஏன்னா அவர் எவ்வளவு பேரை கை தூக்கி விட்டாருல்ல, அந்த கை தூக்கி விட்டவங்க எல்லாம் எவ்வளவு பேர் சினிமாவில் நல்லா வந்தாங்கல்ல. சரி அவர் மரித்துட்டாரு, நம்ம இப்போ நான் தான் சொல்றேன், இந்த டைரியில் அவர் கஷ்டப்படும் போதே எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்றாருல, அந்த மாதிரி அவர் மூலமா அவர் மேல வந்தவங்க ஒருத்தராது எதுவும் செய்யலாம் வேண்டாம். கடவுள் கிருபையில அதை அம்மா சொன்னாங்க இல்லையா, தான தர்மம் தலைக்காக்கும், அவர் செஞ்ச தர்மங்கள். இப்போ என்னுடைய பையன்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கான், பெரியவன். ஆமா, பெரியவன் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு லண்டன்ல இருக்கான். இப்போ சின்னவனும் போறான், அந்த செப்டம்பர் இன்டேக் அவன் போறான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கடவுள் கிருபையில நல்லா இருக்கும். அது என்னன்னா அவர் செய்யற அந்த தான தர்மங்கள் தான். வருத்தம் வந்து என்ன, இவங்க எங்களை விட்டுருங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க கையால சாப்பிட்டுருப்பாங்கல்ல. அன்னைக்கு வந்து அப்பா வரும்போது 4 பேரை கூட தான் கூட்டு வருவாங்களாம். அது அம்மா அடிக்கடி இதை சொல்லுவாங்க. என்னதுமா அது? சாப்பாட்டுக்கு ஆளுங்க கூட்டிட்டு டெய்லி யாராவது கூட்டு வருவாரு. என்ன விரும்பி சாப்பிடுவாரு சார்? மட்டன் சுக்கா அம்மா செய்யறது. அதெல்லாம் கரெக்டா பண்ணி வச்சிருவீங்க. சரி, இப்போ வெளியில எல்லாம் கூட்டிட்டு போவாரா? சினிமா, வீடு, ஊழியம் அப்படிதான் இருந்தாரு. ஆமா. கடைசியில இப்போ அவங்க இறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவ்வளவுதான். இத்தனை வருஷ வாழ்க்கையில அவங்க கூட போனது அந்த ஒரு ட்ரிப் தான். ஒரு ட்ரிப் தான். எங்கேயும் போனது கிடையாது. நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு நேரம் கேட்பேன், என்ன கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்பேன். அங்க எதுக்கு புண்ணியவதிம்பாங்க, அதோட விட்டுரும். அந்த புண்ணியவதின்ற நேம அழகா சார் வந்து சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு அப்ப கூட கோவம் வராதா? இவ்வளவு வருஷத்துல எப்படி சொல்றேன், இப்ப சினிமால இருக்கிறவங்கன்ற எந்த துறையாக இருந்தாலும் நம்ம வேலை அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். மனைவின்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் இங்க கூட்டிட்டு போலாம், அங்க எங்கேயுமே போனது இல்லையா? இவங்க கேளுங்க, எங்கேயும் போனது. நாங்க தான் கூட்டிட்டு போவோம். கடைக்கு போனா இவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. இல்ல கல்யாணத்து அந்த டைம்ல எல்லாம் அந்த டைம் கரெக்ட், அந்த டைம்ல எங்கேயும் போனதே கிடையாது. அவங்களுடைய உலகம் எதுன்னு கேளுங்களேன். உங்களோட உலகம் ஒண்ணும் இல்ல.